ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. பிஎஸ்என்எல் நெட்வொர்க், அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இப்போ புதுசாக அப்டேட்லாம் நல்ல ஃபியூச்சர்லாம் கொண்டு வராங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் வீடியோ அந்த ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா புதுசாக நான் பிஎஸ்என்எல் சிம்மு வாங்கியிருக்கேன். ப்ளஸ் ஏர்டெல் சிம்மும் இருக்குது, ஜியோவும் இருக்குது. இதை மூணுத்தையும் கம்பேர் பண்ணி ஸ்பீடு எப்படி இருக்குது, அதுனா பிளான்லாம் எப்படி இருக்குது, இதோட பேசிக் பிளான் என்ன, இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்டெல்லில் நான் ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்களா, ஏர்டெல் இருக்குது. ஏர்டெல்லில் வந்து நான் ஒய்ஃபை வந்து வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஏர்டெல்லில் இருக்குது. ப்ளஸ் இந்த ஜியோவும் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பிஎஸ்என்எல் இருக்குது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3G தான் கிடைக்கும். 3G கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 4G. ஃபுல் 4G வந்து சூப்பராக 100% ஒர்க் ஆகுது. நல்லா சூப்பராக இருக்குது. அதை பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம பிஎஸ்என்எல் பிளானை ரீசார்ஜ் பிளானை பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் இருக்குது, நிறைய கனெக்ஷன்லாம் இருக்குது இதில். இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே டேடா, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டோன்னே இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா 2000, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே சொல்கிறேன் நான் தெளிவாக, 2400 நம்ம ரீசார்ஜ் பண்ணால் ஒரு வருஷம் ஃப்ரீயாக. அதாவது பண்ணால் ஒரு நாளைக்கு 2 GB, ஒரு நாளைக்கு 2 GB 365 நாள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. அதே கரெக்டாக நம்ம 2000 ரீசார்ஜ் பண்ணால் அன்லிமிட்டெட் கால் ப்ளஸ் ஒரு நாளைக்கு 1.5 GB டெய்லி ப்ளஸ் பண்ணால் 31, அதாவது 330 டேட்ஸ் போட்டிருக்கு. கீழே அப்படியே இன்னும் ஸ்க்ரோல் பாங்க, நிறைய இருக்குது கீழே. அப்படியே இன்னொன்று பண்ணால் 600 நம்ம ரீசார்ஜ் பண்ணால் 3 GB டெய்லி ஃபார் 70 டேஸ் இருக்குது பாருங்கள். கீழே அப்படியே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதெல்லாம் உடனே ஹைலைட்டாக இருக்கும். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஒரு முக்கியமான பிளான் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஜியோவில் ஏர்டெல்லாக இருக்கட்டும், நம்ம பார்த்தா பேசிக் பிளானே பார்த்தீங்கன்னா 350 போட்டால் தான் ஒரு நாளைக்கு, அதுவும் 1.5 GB 2 GB 28 நாள் போட்டிருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 199 நம்ம ரீசார்ஜ் பண்ணாவே போதும். கரெக்டாக ஒரு நாளைக்கு 2 GB ப்ளஸ் 28 நாளைக்கு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன ஒரு 150 மிச்சம் படுத்தலாம். ஜஸ்ட் அதிலே அந்த இங்கே நெட்ஒர்க்கே தான் இதுலேயும் வருது. அதில் இருக்க ஸ்பீட் தான் இன்னும் ஒன்று, அதில் கொஞ்சம் ஹை ஸ்பீடாக இருக்கும், கொஞ்சம் ஆனால் ஹை ஸ்பீடாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே ஈக்குவல் தான் நெட்ஒர்க் தான். வாய்ஸ் கால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் இந்த பிஎஸ்என்எல் சிம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பக்காவாக எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2G இருக்கும், அதுக்கப்புறம் 3G கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டவரே சும்மா சூப்பராக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அதனால தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதா ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜஸ்ட் நம்ம இன்கமிங் கால் வரதுக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்ம 199 ரீசார்ஜ் பண்ணோம். அதில் வெறும் 2 GB மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் பிஎஸ்என்எல்லில் நம்ம 199 ரீசார்ஜ் பண்ணால் 28 நாளைக்கு ஒரு நாளைக்கு பேர் 2 GB டெய்லி. அவங்க ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும் 2 GB மட்டும்தான் தராங்க. ஆனால் பிஎஸ்என்எல்லில் 2 GB டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பயன்படுத்திங்க. நல்லா சூப்பராக அப்கிரேட் பண்ணிட்டாங்க, அதான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, நம்ம வாய்ஸ் மட்டும் நம்ம தனியானா அது மட்டும் நம்ம தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா வாய்ஸ் அண்ட் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம பார்த்த பிளான் தான் வரும். இதில் வாய்ஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் நம்ம இன்டர்நெட் தேவையில்லை, எனக்கு வாய்ஸ் மட்டும்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா 1500 நம்ம ரீசார்ஜ் பண்ணால் 300 டேஸ் ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 13 GB மட்டும் கொடுக்குறாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 340 நம்ம ரீசார்ஜ் பண்ணோன்னா கரெக்டாக 80 நாள், அதாவது 3 மந்த்ஸு ஃப்ரீயாக அன்லிமிட்டட் கால், அப்புறம் டேட்டாலாம் எதுவும் கிடையாது. கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணுங்களா. கரெக்டாக இங்கே பாருங்க, 319 நம்ம ரீசார்ஜ் பண்ணால் 2 மந்த்ஸு அன்லிமிட்டட் கால், ஃப்ரீ கால் ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 10 GB தராங்க. இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 150, அதாவது 147 நம்ம ரீசார்ஜ் பண்ணுற 24 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கால் அண்ட் பார்த்தீங்கன்னா 5 GB டேட்டா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள். இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 100 நம்ம ரீசார்ஜ் பண்ணால் அன்லிமிட்டட் கால் ப்ளஸ் 50 MB 14 நாளைக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னும் நம்ம டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணுவோம். டேட்டான்னு பார்த்தீங்கன்னா 411 நம்ம ரீசார்ஜ் பண்ணால் 100 GB வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 60, அதாவது பார்த்தீங்கன்னா 2 மாதம். கீழே என்ன ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 198 நம்ம ரீசார்ஜ் பண்ணால் 40 GB பண்ணால் ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம இந்த குறிப்பிட்ட டேட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 100 நம்ம ரீசார்ஜ் பண்ணோன்னா 20 GB நமக்கு 7 நாளில், அதை பார்த்தா அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது எக்ஸ்பைரி ஆகிடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், 1 GB பார்த்தீங்கன்னா 19 21 நம்ம வந்து பண்ணால் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் அப்படி இல்லை. 16 நம்ம ரீசார்ஜ் பண்ணால் 2 GB
பாருங்க. அப்ப நீங்க எவ்வளோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 ஜிபி ரூ. 19 ரூ. 21 எங்க இருக்கு? 2 ஜிபியே பார்த்தீங்கன்னா ரூ. 16 தான் இருக்கு. நீங்களா 8 ஜிபி ரூ. 58 பாருங்க. நல்லா அந்த பிளான்லாம் நல்லா ஆக்டிவேட்டா நல்லா சூப்பரா இருக்கு. நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன். ம். சரி வாங்க இப்ப நம்ம ஸ்பீட வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப நான் வந்து பார்த்தேன்னா, ஏர்டெல்ல வந்து ஃபைபர் எங்க வீட்ல கனெக்ஷன் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வைஃபைல கனெக்ட் இருக்கு. நான் ஸ்பீட் டெஸ்ட் குடுக்குறேன். ம். ஓப்பன் பண்ணுங்க. குரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதுல ஸ்பீட் டெஸ்ட்ன்னு போடுங்க. ஸ்பீடு டெஸ்ட். ஸ்பீடு டெஸ்ட்ன்னு போட்டாலே நெறைய வெப்சைட் ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த வெப்சைட்ல பிடிக்குதோ அந்த வெர்ஷன கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? 2 இது ஸ்பீடு டெஸ்ட்ன்னு அத கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, டவுன்லோடு ஸ்பீடு இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 10 எம்பி ஸ்பீடு வரைக்கும் போகுது ஏர்டெல் இது. ஃபைபர் கனெக்ஷன் தான். பார்த்தீங்கன்னா, 9 எம்பி, 10 எம்பி மதுக்குள்ள போகுது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். இப்பன்னா அப்லோடிங். அப்லோடிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 11 எம்பி. 11 எம்பி ஸ்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. 11 எம்பி. இப்ப பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பார்த்தீங்கன்னா 10, அப்லோடிங் கரெக்ட்டா 10 தான் கரெக்ட்டா ப்ரொவைட் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்னோட ஏர்டெல்லோட கட் பண்ணிட்டு நம்ம பிஎஸ்என்எல் நெட்வொர்க் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிட்டு பேக் வரேன். இப்ப பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் 4Gன்னு மேல டவர் கட்டுது. நாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்பீட் டெஸ்ட்ட நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். திரும்ப நான் பேக் வந்துட்டு ரன் குடுக்குறேன். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்லோட நெஸ்ட்ட நான் வந்து ஸ்க்ரோல் பண்றேன். நீங்களே பாருங்க. லைவா உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். பிஎஸ்என்எல் பாருங்க. 25 எம்பி பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஸ்பீடு காட்டுது. ஆ இதே பார்த்தீங்கன்னா, அப்லோடிங் பாருங்க. அப்லோடிங் பண்ணா 8, 9 நீங்களே பாருங்க. டவுன்லோட் பார்த்தீங்கன்னா, 2.7 அதாவது 27 எம்பி ஸ்பீட்ல கரெக்ட்டா காட்டுது. அப்லோடிங் பார்த்தா ஜஸ்ட் கம்ப்ளீட் அதாவது நீங்களே பாருங்க எவ்வளோ இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிட்டு வராங்க பாருங்க. அதனால பிஎஸ்என்எல் ஒரு நல்ல சிம்மா இருக்கு. நீங்க தயவுசெய்து அதே கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. கீழ ஸ்க்ரோல் பண்றேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்றேன். கீழ பார்த்தீங்களா? ட்ரூ ஜியோ, ட்ரூ பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் மொபைல் இருக்கு பாருங்க. நான் வந்து பிஎஸ்என்எல்ல கட் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து வைஃபை ஆன் பண்றேன். ஏர்டெல்லோட கனெக்ட் ஆகும் பாருங்க. ஏர்டெல் கனெக்ட் ஆகும் பாருங்க. பாருங்க ஏர்டெல் கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? நீங்களே பாருங்க லைவா உங்களுக்கு நான் இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டிட்டேன். பார்த்தீங்களா? இதே மாரி தான் ஃபிரெண்ட்ஸ். நம்ம வந்து அதிகமா செலவு பண்ணிட்டு நம்ம போறத விட, கம்மி பட்ஜெட்ல நம்ம கவர்மெண்ட் குடுக்குற சிம்மே நம்ம வாங்கிட்டு போயிடலாமே! உங்களுடைய கருத்துக்கள்ன்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.